அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் நமக்குள் வைக்கிற பொழுது, நமக்குள் அந்த ஆவியானவர் செயலாற்றுகிற பொழுது, பிரேத குழியிலே பிணங்களாக கிடந்த நாம் உயிரடைகிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். ஆம் தேவ ஜனமே, உயிரடைவது எதற்காக என்று சொல்லும் பொழுது, மறுபடியும் கர்த்தர் நம்மை அந்த தேசத்திலே வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய இந்த நாட்களிலே உங்களுடைய சூழ்நிலை பிரேத குழியில் இருக்கிறது போல, இதோ செத்தவனை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி மன சஞ்சலத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவருடைய ஆவியானவரை உங்களுக்குள் வைக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை அவர் கொடுப்பார். உலகம் நமக்கு கூறாத ஆலோசனைகளை அவர் நமக்கு கொடுத்து நேர்த்தியான வழியிலே நம்மை நடத்துகிறவராயிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி இரவும் பகலும் அவர்களை பாதுகாத்த தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்குள் வந்து உங்கள் வீடுகளிலே இதோ மலட்டுத்தன்மையோடு, உங்கள் வீடுகளிலே உணர்வில்லாத உயிரில்லாத காரியங்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் முடித்து வைத்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் இந்த நாளிலே மறுபடியுமாய் ஒரு விடுதலை கொடுத்து நீ உங்களுடைய நிலையிலே இந்த நாளிலே வைக்க போகிறார். ஆம் தேவ ஜனமே, தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? கீழே விழுந்து கிடக்கிறீர்களா? புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உங்களுடைய தேசத்தில் வைப்பார். நீங்கள் உயிரடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது. ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் உயிரடைவோம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலே உணர்வில்லாத எங்கள் சரீரம், உணர்வில்லாத எங்களுடைய ஆண்டவரே அப்பா, இருளான பகுதிகள் எல்லாவற்றிலும் நீர் இறங்கி வந்து இந்த நாளிலே எங்களை அப்பா உயிரடைய செய்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. மறுபடியும் எங்களை அந்த தேசத்திலே நீர் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீர். அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த நாளை தொடங்குகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.